إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக 40 துஆக்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான். அந்த 40 துஆக்களில் இதுவரையிலும் 23 துஆக்களை பார்த்தோம். இன்று முதல் 24வதாக வரக்கூடிய ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் ஸாலிமீன், எங்கள் இறைவா, அநியாயக்கார கூட்டத்தார்களிடம் எங்களை நீ சோதனையாக ஆக்கிவிடாதே. வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன், இன்னும் உன்னுடைய அருளால் நிராகரிக்கும் கூட்டத்தார்களை விட்டு எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்கின்ற துஆவை பார்க்க போகின்றோம். இந்த துஆவை ஹஜ்ரத்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அவர்களோடு அல்லாஹ்வினுடைய ஏகத்துவ கொள்கையை சொல்ல வந்த ஹஜ்ரத்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் இவர்களுடைய அந்த துஆவை தான் அல்லாஹ் இந்த துஆவாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கின்றான். ஹஜ்ரத்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களும் ஹஜ்ரத்னா ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் 2 பேர் மூசா நபிக்கு தனிப்பட்ட முறையில ஏகத்துவ கொள்கையை போய் பேசக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நாவாற்றல் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்க ரொம்ப திக்கி பேசுவாங்க. அவங்களால சரளமா பேச முடியாது. அப்ப அவங்க அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய இந்த ஏகத்துவ கொள்கையை போய் நான் மக்கள்கிட்ட சொல்றேன், ஆனா நான் சரளமா பேசணும். எனக்கு அந்த சரளமா பேச வராது, என்னுடைய நாவு திக்கி தான் வருது. எனவே எனக்கு சரளமாக பேச முடியலையே என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னா, உங்களுடைய சகோதரர் ஹாரூனை என்ன செஞ்சுக்குங்க, நீங்க கூட கூப்பிட்டுக்குங்க, நீங்க கூட போங்க, அவர் பேசுவார் என்பதாக அல்லாஹ் சொல்லும் பொழுதுதான் இந்த 2 நபிமார்களும் ஒண்ணு சேர்றாங்க. இப்போ ஹஜ்ரத்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களும் ஹஜ்ரத்னா ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் இவர்களுக்கு துணையாக இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த மக்களிடத்துல, அந்த அந்த காலகட்டத்துல வாழ்ந்த அரசர்களிடத்துல, செல்வந்தர்களிடத்துல, எல்லாரிடத்திலையுமே இந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டு போய் சொல்றாங்க. இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வினுடைய அந்த மார்க்கத்தை கொண்டு போய் சொல்றாங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த எகிப்தியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஏகத்துவ கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஏன்னா ஹஜ்ரத்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுடைய இந்த ஏகத்துவ இந்த கொள்கை பிரச்சாரம் இருக்குது, இது அந்த மக்களுக்கு புதிதாக இருந்துச்சு. அவர்கள் சொன்ன அந்த விஷயங்கள் அவர்களுக்கு புதிதாக இருந்த காரணத்தினால அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஒண்ணு. 2வது, அந்த மக்களிடத்துல சூனியங்கள் நிறைந்து இருந்துச்சு. யாரு ஏதாவதுன்னா சூனிய கலைகள்ல அந்த எகிப்திய மக்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, ரொம்ப விளைந்து போயிருந்தாரு. யாரு வேணாலும் என்ன செய்வாங்க, சூனியத்தினுடைய கலையை அறியாதவர்களே இருக்க மாட்டாங்க. அந்த மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாயாஜாலம், இந்த சூனியங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு காலகட்டம். இது மட்டும் இல்லாமல் மூட நம்பிக்கையும் அந்த மக்களிடத்துல ரொம்ப வெகுவாகவே இருந்துச்சு. ரொம்ப அதிகப்படியான மூட நம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு சமூகம் அப்படின்னு சொன்னா அது மூசா நபியினுடைய அந்த அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் தான் என்ன செஞ்சாங்க, ரொம்ப மூட நம்பிக்கையிலே மூழ்கி இருந்தாங்க. இவங்க மூட நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பூனையை தெய்வமாக என்ன செய்வாங்க, வழிபாடு செஞ்சு வந்தாங்க. பூனைய தெய்வமாக வழிபாடு செய்வாங்க. நாயினுடைய முகத்தை என்ன செய்வாங்க, தெய்வமாக அதை செஞ்சு அதை தெய்வமாக அதையும் என்ன செய்வாங்க, வணங்கி வந்தாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த நாரை, இனப்பறவைகள், பருந்துகள், இது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் தெய்வமாக வணங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் ஹஜ்ரத்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் இறைவனுக்கு, அதாவது நம்மை படைத்த இறைவனுக்கு உருவம் கிடையாது, அவன் தனித்தவன், அவன் யாருக்கும் நிகரானவன் அல்ல, அவனுக்கு எந்த விதமான உருவமும் இல்லை என்கின்ற இந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டு போய் உள்ள சொல்றாங்க. இப்ப இதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த விதமான ஒரு சூழலிலுமே அந்த மக்கள் இல்லை. இது மட்டுமல்லாமல் ஹஜ்ரத்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள்
அங்க இருக்கக்கூடிய அந்த எகிப்தியர்கள் இடத்துல ஃபிரௌன் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இவரே ஒரு அடிமை இனத்தை சேர்ந்தவர், இவரே ஒரு அடிமை இனத்தை சேர்ந்தவர். இந்த அடிமை இனத்தை சேர்ந்த இவரெல்லாம் உபதேசம் செஞ்சு, இவரெல்லாம் தெய்வ வழிபாடினுடைய உபதேசங்களை செய்து அதெல்லாம் நாம கேட்கணுமா என்பதாக ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் ஹஜ்ரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. இப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் வந்துருச்சு. ஒண்ணு, அவர்களுடைய மூட நம்பிக்கை, மாயாஜாலம், சூனியம். இரண்டாவது, நீ சாதாரணமான ஒரு அடிமை, நீ ஒரு அடிமை இனத்தை சேர்ந்தவன், நாங்கள் எல்லாம் செல்வந்தர்கள், நாங்கள்லாம் உயர்வானவர்கள் என்கின்ற நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஃபிரௌன் உருவாக்கி விட்டு அந்த மக்களை என்ன செஞ்சான்? திசை திருப்பினான். இது மட்டும் அல்லாமல் மூசா நபி இடத்துல செல்வம் கிடையாது, செல்வங்கள் பெருசா இல்ல, ஆட்சி அதிகாரம் கிடையாது, படைபலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா ஃபிரௌன் இடத்துல அதிகப்படியான செல்வாக்கு இருந்துச்சு, ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு, பணபலம் இருந்துச்சு, படைபலங்கள் இருந்துச்சு. இது இல்லாம சூனிய கலைகள் எல்லாம் அவனுக்கு அத்துப்படியாக அந்த கலையை தெரிந்தவர்கள் எல்லாருமே ஃபிரௌனுக்கு அடிமையாக இருந்தாங்க. யார் யாருக்கெல்லாம் சூனியம் தெரியுமோ, மாயாஜாலங்கள் தெரியுமோ, இவங்க எல்லாமே ஃபிரௌனுக்கு என்ன செஞ்சாங்க? அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்த காரணத்தினால் மூசா நபியினுடைய எந்த வகையான அந்த உபதேசங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முன்வரல. அதனால ஃபிரௌன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அந்த அவனுடைய நாடுல இருக்கக்கூடிய சூனிய கலை தெரிந்த நிபுணர்கள், சூனிய கலையிலேயே அவர்கள் தான் ரொம்ப பெரிய ஆட்கள். அவனை விட்டா வேற வேற மற்றவர்களுக்கெல்லாம் அதனுடைய கொஞ்ச விஷயம் தான் தெரியும். ஆனா அந்த சூனியத்தினுடைய மொத்த சாராம்சம் எல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய அந்த சூனிய கலை நிபுணர்களை எல்லாம் ஃபிரௌன் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்க்கிறான், எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறான். ஒண்ணு சேர்த்துட்டு ஹஜ்ரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களையும் ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களையும் இவர்களை வைத்து என்ன செஞ்சிடணும்? அழிச்சிடணும். இவர்களை வைத்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதாக ஃபிரௌனுடைய ஒரு ஏற்பாடு இருந்துச்சு. அப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எல்லா மந்திரவாதிகள் அனைவர்களையும் ஒரு இடத்துக்கு ஒன்றாக திரட்டி ஹஜ்ரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை அங்க வர வச்சு, ஹாரூன் நபியை அங்க வர வச்சு அந்த சூனியக்காரர்களை பார்த்து ஃபிரௌன் சொல்றான், உங்க சூனியத்தை இவர் முன்னாடி நீ செய்யுங்க என்பதாக சொல்றான். அப்போ அந்த மந்திரவாதிகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய சாதாரணமான கயிறுகளை அவங்க கீழே போடுறாங்க. அவங்க போடும்போது அது கயிறாக இருக்குது. கீழே விழுந்த உடனே அவர்களுடைய சூனியத்தால் அது எல்லாம் என்ன செய்யுது? பாம்புகளாக மாறிக்கொண்டு மூசா நபி அவர்களையும் ஹாரூன் நபி அவர்களையும் நோக்கியவாறு அது சுழண்டுகிட்டே இருக்கு. இப்போ ஒரு பயம் வந்துருச்சு, மூசா நபி அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏன்னா இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. உடனே அல்லாஹ் சொல்றான், மூசாவே நீங்க பயப்படாதீங்க, நீங்க இந்த அநியாயக்கார கூட்டத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, அவர்களை நினைத்து நீங்கள் எந்த வகையிலுமே நீங்க என்ன செய்ய வேணாம், நீங்க அச்சப்பட வேணாம். உங்க கையில இருக்கக்கூடிய இந்த அசாவை நீங்க கீழே போடுங்க. மூசா நபி எப்பவுமே என்ன செய்வாங்க, அவங்க ஒரு அசா ஒண்ணு வச்சிருப்பாங்க, அந்த அசாவை நீங்க கீழே போடுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். உடனே அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே மூசா நபி அவர்கள் தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய அசாவை கீழே தூக்கி போறாங்க. கீழே தூக்கி போட்ட உடனே அந்த அசா மிக பெரும் பாம்பாக மாறியது. அந்த சூனியக்காரர்கள் போட்ட அந்த கயிறுகள் எப்படி பாம்புகளாக மாறியதோ, அந்த பாம்புகளை விட பல மடங்கு உயரமுள்ள பாம்பாக மூசா நபியினுடைய அசா அவர்கள் கீழே போட்ட உடனே அந்த அசா பாம்பாக மாறி அந்த சூனியக்காரர்கள் போட்ட அந்த பாம்புகளை எல்லாம் இந்த பாம்பு விழுங்கியது என்பதாக இந்த வரலாறுகள்ல நம்ம பார்ப்போம். அப்ப எல்லாத்தையுமே இந்த பாம்பு விழுங்கி விட்டது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்று அந்த சூனியக்காரர்கள் மூசா நபியை ஏத்துக்கிட்டாங்க. அந்த மந்திரவாதிகள், இந்த சூனியக்காரர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய சில மக்கள் என்னென்ன செஞ்சுட்டாங்க, இல்ல இல்ல இவர் சாதாரணமான ஆள் அல்ல, இவர் உண்மையான ஒரு இறை தூதர் தான் என்பதாக அந்த மக்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய குறைவான மக்களும் அந்த சூனியக்கலை கற்றுக்கொண்ட அந்த நிபுணர்கள், அந்த சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள் எல்லாமே என்ன செய்யறாங்க, ஹஜ்ரத் மூசா நபியை இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒதுங்கிக்கிறாங்க. ஆனா ஃபிரௌன் மட்டும் என்ன செய்யல, ஏற்கவே இல்லை. இப்போதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வினுடைய தூதரை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, தோற்கடிக்க முடியாது என்பதை அல்லாஹ் இந்த வரலாறு, இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் நிரூபிச்சு காட்டினான். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி அல்லாஹ் தோற்கடிக்க விட மாட்டானோ, அதே போன்று அல்லாஹ் மீது இறை நம்பிக்கை கொண்ட ஒரு சமுதாயத்தை எந்த நிலையில என்ன செஞ்சிட மாட்டான், அல்லாஹ் தோற்கடிக்க விட மாட்டான். தலைக்குனிவை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் அந்த சமுதாயத்தை விட்டுற மாட்டான். இன்னைக்கு இந்த சமுதாயத்தின் மீது
பல வகையான பலிகளையும் சுமைகளையும் ஆளக்கூடிய அந்த மத்திய அரசாங்கம், இந்த பாசிச அரசுகள் கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க கையில இருக்கிறது என்ன இருக்கிறாங்கன்னு சொன்னா இஸ்லாமியர்கள் என்பதாகவே சொல்லப்படுது. எந்த செயல்களை நாட்டுல எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கு முக்கிய காரணமாக அதற்கு ஒரு மதச்சாயத்தை பூசி என்ன செய்யறாங்க, இது முஸ்லிம்கள் தான் செஞ்சாங்க, இதெல்லாம் காரணம் முஸ்லிம்கள் தான் என்பதாக சொல்லப்படும். சாதாரணமான கொரோனா என்று சொல்லக்கூடிய நோய் பரவும் பொழுது கூட இந்த நோயை என்ன செஞ்சாங்க, முஸ்லிம்கள் தான் பரப்பி விட்டாங்க என்கின்ற ஒரு செய்தியை ஊடகத்தின் வாயிலாக இந்த பாசிச அரசு கொண்டு வந்து சொன்னதை நம்ம பார்த்தோம். அதே போது இப்போ சமீபத்துல நடந்திருக்கக்கூடிய இந்த காஷ்மீர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளுடைய அந்த தாக்குதல்ல எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அநியாயமான எந்த விதமான ஒரு சூழலும் யாரும் சிந்திக்க முடியாத ஒரு செய்தியை இந்த மக்களிடத்துல இவர்கள் கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு சோதனை. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் ஆலிமீன். நாம ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை கேட்கணும். இந்த துஆவுல ரப்பனா லா தஜஅல்னா, இறைவா எங்களை நீ ஆக்கி விடாது, ஃபித்னத்தன் லில் கௌமில் ஆலிமீன், அநியாயக்காரர்களுடைய அந்த கூட்டத்தார்களுக்கு எங்களை நீ சோதனையாக ஆக்கிடாது. அப்ப இந்த துஆ இருக்குது, இது ஒட்டுமொத்த சமூகத்திற்காக நம்ம கேட்கக்கூடிய துஆ. எல்லாம் எந்த நிலையிலையுமே இந்த அநியாயக்காரர் கூட்டத்தார்களுக்கு எங்களை நீ சோதனையாக ஆக்கி, இது ஒரு பெரிய ஒரு சோதனை. இப்ப இதை நான் சவால் விட்டு நம்ம எந்திரிச்சு வரணும். இன்னைக்கு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சாங்க, முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக, இஸ்லாமியர்கள் தான் என்ன செஞ்சாங்க, தீவிரவாதிகளாக மாறுகின்றார்கள், இவங்க தான் கொலை செஞ்சாங்கன்னு சொல்லும் பொழுது அங்கு போயிட்டு வந்த நிறைய மாற்று மத சகோதரர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல எங்களை பாதுகாத்ததே முஸ்லிம்கள் தான், காஷ்மீரில் வாழக்கூடிய முஸ்லிம்கள்னா எங்களை பாதுகாத்தாங்க, அவங்கதான் என்ன செஞ்சாங்க, என்னுடைய கார் டிரைவர் ஒரு மாற்று மத சகோதரர் சொல்றாரு, எங்களை ஓட்டிட்டு போய் எங்களுடைய கார் டிரைவர் ஒரு முஸ்லீம், அவர் என்ன செய்யறாரு, அவ்வளவு பெரிய அந்த வளைவான பகுதியில 100 கிலோமீட்டர் வேகத்துல எங்க உயிரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவர் உயிரை பாதுகாத்து எங்களை கொண்டு வந்து சேர்த்தாரு என்பதாக ஊடக வாயிலாக ஒரு மாற்று மத சகோதரர் சொல்றதை பார்க்கிறோம். நிறைய பெண்மணிகள் சொல்றாங்க, மாற்று மத சகோதரிகள் சொல்றாங்க, முஸ்லிம்கள் எங்களை மிகவும் என்ன செஞ்சாங்க, ரொம்ப கண்ணியமான முறையில எங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செஞ்சாங்க, எங்க உயிரை அவங்க பாதுகாத்தாங்க என்பதாக ஊடகத்தின் வாயிலாக நம்ம சொல்வதை பார்க்கிறோம். இப்படித்தான் என்ன செய்வான், சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ் பாதுகாத்துருவான். அதுக்கு என்ன தேவைன்னு சொன்னா, இந்த சமூகத்தினிடத்துல இது போன்ற சோதனைகள் வராமல் இருப்பதற்கு இந்த துஆவை அதிகமாக ஓதணும். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் ஆலிமீன், இறைவா இது போன்ற அநியாயக்காரருடைய சோதனைகளை எங்களை ஆக்கிடாது. இது 2 விஷயத்தை கொடுத்துரும். ஒண்ணு சமூகத்துக்கு பாதுகாப்பை கொடுத்துரும், 2வது குடும்பத்திலும் ஒரு தனிப்பட்ட நபரினுடைய வாழ்க்கையிலையும் இது பாதுகாப்பு ஏற்படுத்தும். ஏன்னா நம்மளை சுத்தி யாரு என்ன பேசுறாங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு நல்லவனாக இருந்துகிட்டு இருக்கோம், ஆனா நமக்கு பின்னாடி என்ன நடக்குது, நம்மளை பத்தி யாரு என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. அப்ப இது போன்ற அந்த சூழலை விட்டு, தேவையில்லாத ஃபித்னாக்களை விட்டு, தேவையில்லாத அவதூறுகளை விட்டும் இந்த துஆ பாதுகாப்பை பெற்றுத்தரும் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அவதூறுகள் பரப்பப்பட்டாலும், அநியாயங்கள் செய்தாலும், பலிகளை சுமத்தினாலும், ஈமான் இருந்தால், ஒரு இறை நம்பிக்கை ஒரு அடியானிடத்துல உண்மையாக உறுதியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒருபோதும் அவரை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்பதை தான் இந்த துஆவின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். இந்த துஆ மிக பெரும் பாதுகாப்பை ஏற்படுத்தும். அத்தகைய இந்த சிறப்பு மிக்க துஆவை அதிகமாக ஓதுவதன் மூலமாக பல வகையான பிரச்சனையிலிருந்து என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துருவான். உனஜ்ஜினா பிரஹ்மத்திக மினல் கௌமில் காஃபிரீன், இறைவா உன்னுடைய அருளால் உன்னை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தார்களை விட்டு என்ன செய்யாத எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்பதையும் இந்த துஆவோடு அல்லாஹ் கற்றுத் தருகிறான். எல்லாம் வல்ல இறைவன் அநியாயக்கார கூட்டத்தார்களுடைய அந்த சோதனைகளை விட்டும், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிது தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா